கண்டிப்பாக போனோம். அதாவது தெற்கு தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதால் மறு அறிவிப்பு வரும் முறை நாகப்பட்டினம் மீனவர்கள் மீன்பிடிக்க ஆழ்கடல் செல்லக்கூடாது என்ற மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கையானது இன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 61 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு இன்று நள்ளிரவு செல்ல இருந்த நிலையில் இந்த அறிவிப்பானது மீனவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது பானு. அதாவது மீனவர்கள் மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை நள்ளிரவு வரை 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அறிவித்திருந்தது. இந்த தடைக்காலம், அதாவது இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலமானது நிறைவு பெறுகிறது. அது பொறுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 590 விசைப்படகுகள் தயார் நிலையில் தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மறு அறிவிப்பு வரும் வரை நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க ஆழ்கடல் செல்லக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை அறிவிப்பானது தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தெற்கு கடற்கரை பகுதி மற்றும் அதன் ஒட்டியுள்ள குமரி பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகள் தமிழக கடற்கரை பகுதிகளில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சென்னை மண்டல ஆய்வு நிலையம் ஒரு எச்சரிக்கையானது விடுத்துள்ளது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள நாகூர், பட்னச்சேரி, நம்பியார் நகர், சமந்தான்பேட்டை, நாகப்பட்டினம், ஆரியநாட்டு தெரு, கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, கல்லார், வேளாங்கண்ணி உள்ளிட்ட 37 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பானது தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்லக்கூடிய விசைப்படகு கம்பல்சரி மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பானது விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். மேலும் கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களுக்கு மீனவர் நலத்துறை சார்பில் டோக்கனானது விநியோகம் செய்யப்படும். அந்த டோக்கனானது விநியோகம் செய்யப்படாது எனவும் பஞ்சாயத்தார் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 61 நாட்கள் தடைக்காலம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று நள்ளிரவு நிறைவடைந்த நிலையில் மீனவர்கள் தயார் நிலை, அதாவது ஆயுதக்கட்டி போன்ற பொருட்கள் தயார் நிலையில் தயார்படுத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். 61 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க செல்ல ஆயத்தமான நிலையில் தற்போது இன்று வெளியான அறிவிப்பு அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அதேபோல் சொல்ல வேண்டும் என்றால் சனிக்கிழமை, வாரத்திற்கு சனிக்கிழமை மற்றும் விடுமுறை அளிக்கப்பட்டு 6 நாட்கள் நாகை இலங்கை இடையிலான காங்கேசன் கப்பல் சேவையானது தொடர்ந்து இயங்கி வருகிறது. இந்த நிலையில் வரும் 16ஆம் தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதன் ஒட்டிய குமரி பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்ற அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் நாகை இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை போக்குவரத்து கடல் சீற்றம் காரணமாக வரும் 18ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கப்பல் நிறுவனம் தரப்பில் ஒரு அறிவிப்பானதும் வெளியாகியுள்ளது பானு.